ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எக்கச்சக்கமான கமெண்ட் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு சில கமெண்ட்ஸுக்கு வந்து நான் பார்ட் 1ல் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருந்தேன். இப்போ பார்ட் 2ல் வந்து இன்னும் நிறைய பேரோட கமெண்ட்டுக்கு வந்து ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. நான் அக்கௌண்டன்சியில் ஃபுல்லாக எழுதியிருக்கேன் சார், சென்டம் வருமா? எனக்கு கம்பல்சரி தான் வந்து பயமாக இருக்குது, அதுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்களா? அது வந்து கோடிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கம்பல்சரியாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த கொஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கரெக்டாக எழுந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து சென்டம் வாங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லக்ஷன்யா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. மேக்ஸில் கம்பல்சரி 3 மார்க்கில் வந்து ஆன்சர் 1 போட்டிருக்கேன், மார்க் தருவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டவுட் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸில் கம்பல்சரி 3 மார்க் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து -1. ஸோ நீங்கள் +1 போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து 1 மார்க் குறைச்சிடுவாங்க, 2 மார்க் தான் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட் விஷ்ணு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸில் 3 மார்க்கில் கம்பல்சரி ஃபார்முலா மட்டும் எழுதியிருக்கேன் சார், எவ்வளோ மார்க் வரும்? ஸோ ஃபிசிக்ஸில் கம்பல்சரி ஃபார்முலா மட்டும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் கிடைக்கும். அதே போல் கெமிஸ்ட்ரியில் கன்னிசரோ ஈக்குவேஷன் ரியாக்ஷனில் ஓனாக எழுதியிருக்கேன் சார், எவ்வளோ மார்க் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஓனாக எழுதினாலும் அந்த கான்செப்ட் நீங்கள் வந்து கரெக்டாக எழுதினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. 1 மார்க் அடிச்சுட்டு திருப்பி எழுதியிருக்கேன், ஸோ 1 மார்க் வந்து ரைட் போடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1 மார்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடித்து எழுதினாலும் அது வந்து நீங்கள் கரெக்டாக எழுதிங்க அப்படின்னா கண்டிப்பாக பப்ளிக்கை பொறுத்தளவுக்கு மார்க்கில் குறைக்க மாட்டாங்க, மார்க் உங்களுக்கு வந்து போட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு அஸ்வின் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸில் லாஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் 38Bயில் வந்து சம்மோட ஃபைனல் ஆன்சர் கீழே 53.1 டிகிரின்னு போட்டிருக்கு. ஆனால் நான் வந்து 53 டிகிரி 1 எட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் எனக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்களா, இல்லை ஸ்டெப்ஸு கரெக்டாக இருந்தால் அதுக்கு மட்டும் மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நோ ப்ராப்ளம். 53.1 எழுதின ரேட் தான் 53 டிகிரி நீங்கள் 1 போட்டுக்கன்னு சொல்கிறீங்க. ஸோ நோ ப்ராப்ளம், இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் நிஷாந்த் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க. மேக்ஸில் 3 மார்க்கில் ஒரிஜினல் ஆன்சர் 1.969 வந்திருக்கு, ஆனால் நான் வந்து 1.996 போட்டிருக்கேன், 3 மார்க்ஸ் போட்டுருவாங்களாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 1.96 1.99 ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1.9 வந்தாவே உங்களுக்கு வந்து மார்க் போட்டுருவாங்க, அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு சுதன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. 5.5 சம்மில் வந்து ஆன்சர் வந்து 3 மீட்டர்னு ஸ்டெப் எல்லாம் கரெக்டு, பட் கீழே நான் சேர்த்து வேறு ஸ்டெப்பில் செஞ்சேன், கீழே தெரியாமல் 5ன்னு போட்டேன் சார், ஆனால் மேலே வந்து 3 மீட்டர் நான் கரெக்டாக போட்டிருக்கேன், எவ்வளோ மார்க் தருவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கீழே லாஸ்ட்டில் வந்து 5 மீட்டர் போட்டிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா போட்டிங்க, அது வந்து பிரச்சனை இல்லை. மேலே 3 மீட்டர் நீங்கள் கரெக்டாக போட்டுறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் ஆதில் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. 3 மார்க் கம்பல்சரி கான்ஜுகேட் எடுத்து போட்டேன், சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டேன், ஆன்சர் ஆனால் எனக்கு 0 போட்டிருக்கேன், எவ்வளோ சார் மார்க் குறைப்பான்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு -1 வரும், பட் நீங்கள் 0 போட்டிருக்கீங்க. ஆன்சர் மட்டும் தப்பு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் கமலேஷ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. மேக்ஸில் 3 மார்க்கில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் வந்து M*N*P போடாமல் M+N+P போட்டேன். ஸோ ஸ்டாருக்கு பதிலாக நான் ப்ளஸ் போட்டேன், இதுக்கு வந்து மார்க் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மார்க் வந்து உங்களுக்கு 1 மார்க் கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து மீதி 2 ரைட் அப்படின்னா கண்டிப்பாக 2 மார்க் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சித்திக் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் 5 மார்க்கில் ஸ்லீப்பிங் போகிறது பதிலாக ஸ்லீப்பிங் போட்டேன். ஸோ இதனால எனக்கு வந்து சென்டம் மிஸ் ஆகுது, சென்டம் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. அதே போல் கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரே 1 மார்க் தப்பு, அந்த 1 மார்க் கரெக்ட்னா எனக்கு சென்டம் கிடைச்சிடும், சென்டம் போடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ரெசன்டேஷனாக பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ கருணை உள்ளம் கொண்ட டீச்சர்ஸ் யாருன்னா சென்டம் போடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து கருணை உள்ளம் கொண்டவங்க தான். டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்களோட பிள்ளைங்களாக தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையெல்லாம் மார்க் குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்புனால தான் டீச்சர்ஸ் வந்து கோவப்படுறாங்க, அவங்கள வந்து திட்டுற மாதிரி இருக்குது. இல்லைன்னா அவங்க டீச்சர்ஸை பொறுத்தளவுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிள்ளைங்க மாதிரி தான். ஸோ அதனால டீச்சர்ஸ்க்கு வந்து கருணை உள்ளம் கண்டிப்பாக இருக்கும். பட் நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மார்க் போட வாய்ப்பு இருக்குது. ஆனால் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 1 வேர்டு தப்பு அப்படிங்கிறதுனால ஸோ அதுக்கு வந்து மார்க் கிடைக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக வந்து அதில் 69 வரலாம். இங்கிலீஷ்லேயும் அதே போல் ரேர், சென்டம் போடுறது ரேர் தான், பட் எல்லாமே நீங்கள் கரெக்டாக எழுதிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சென்டம் போடுவாங்க. எனவே ஆல் தி பெஸ்ட். ஸோ இங்கிலீஷ்லையும் கெமிஸ்ட்ரிலையும் நீங்கள் சென்டம் போடுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட்டு சித்தார்த் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு மேக்ஸில் கம்பல்சரி 2 மார்க்கில் வந்து வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 1/4ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், அதுக்கு 1 மார்க் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஷோராக வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து 1 மார்க் போடுவாங்க. ஆன்சருக்கு 1 மார்க்கு, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு செல்வகுமார் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. மேக்ஸில் லீனியர் அப்ராக்சிமேஷனில்
எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கேன். ஆன்சர் வந்து 1.96268 வந்து ஆன்சர் கீழே போட்டிருக்காங்க. பட் எனக்கு வந்து 1.978 வந்திருக்கு. அது மட்டும் கரெக்ட்னா எனக்கு வந்து சென்டம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 1.9 வந்தாவே உங்களுக்கு வந்து மார்க் போட்டுருவாங்க. ஸோ அதனால நீங்கள் சென்டம் எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மெக்கானிசமில் ஆரோ மார்க் மட்டும் போடல சார், மார்க் போட மாட்டாங்களா? போட்டால் கெமிஸ்ட்ரிலையும் சென்டம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆரோ மார்க் அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் கரெக்டாக எழுதிங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் வந்து மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் சென்டம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ மேக்ஸு கெமிஸ்ட்ரி ரெண்டுலேயுமே நீங்கள் சென்டம் வாங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட்டு அருண் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க, நான் கொஸ்டின் நம்பர் போடலை மார்க் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் போடலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க் வராது. ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் வைஸ் ஆகும், கொஸ்டின் நம்பர் வைஸ் ஆகும் தான் உங்களுக்கு வந்து மார்க் போட சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கொஸ்டின் நம்பர் போடலைன்னா உள்ள நம்ம வந்து மார்க் வந்து நாங்கள் பார்த்து என்ட்ரி பண்ணும்பொழுது கொஸ்டின் நம்பர் இல்லை அப்படிங்கிற போது அந்த கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு மார்க் கிடைக்காது. அதனால கொஸ்டின் நம்பர் வந்து அதனால தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எல்லா டீச்சர்ஸ் சொல்றது கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடுங்க, கொஸ்டின் நம்பர் போடாமல் எழுதாதீங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறது. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இனிமேல் வந்து நீங்கள் அடுத்து காலேஜ் நீங்கள் போனாலும் சரி, எங்கே எக்ஸாம் எழுதினாலும் சரி, கொஸ்டின் நம்பர் போடாமல் எந்த ஒரு கொஸ்டினும் எழுதாதீங்க. இது வந்து எல்லாருமே பண்ணக்கூடிய காமனான ஒரு மிஸ்டேக்கு. இந்த மிஸ்டேக்கை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு அஸ்வின் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க, நான் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் கம்பல்சரி அட்டன் பண்ணேன், ஸ்டெப் மார்க் கிடைக்குமா, அட்லீஸ்ட் 1 மார்க்காவது கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணதுக்கு வந்து மார்க் கிடையாது. அட்டன் பண்ணதுக்கு எப்போ மார்க் போடுவாங்கன்னா கிரேஸ் மார்க் இருந்தால் மட்டும்தான் அட்டன் பண்ணதுக்கு போடுவாங்க. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணி அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து கரெக்டாக எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதி மார்க்காவது கிடைக்கும். இல்லை நீங்கள் ஃபுல்லாக கரெக்டாக எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். பட் அட்டன் பண்ணாவே வந்து மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னா அது வந்து கிடையாது. நெக்ஸ்ட் யோகேஷ் கேட்டிருக்காங்க, ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் A.Bயில் வந்து நான் A+Bன்னு போட்டிருக்கேன், பட் நான் வந்து 2 டேபிள் வந்து கரெக்டாக எழுதியிருக்கேன், மார்க் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ A.B வேற A+B வேற. ஸோ அதனால உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு 1/2 மார்க் வந்து ரிடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஜனா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க, 21, 22 மார்க் தான் சார் வருது, பாஸ் போடுவாங்களா மேக்ஸில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி ஏதாவது ஃபார்முலா எழுதியிருக்கணும், இல்லாட்டினா வந்து அந்த ப்ரூவ் தட் சம்மில் வந்து அந்த கொஸ்டினை எழுதி ஹென்ஸ் போட்டு எழுதியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுதினீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் அதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க் கிடைக்கும். ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பாஸ் மார்க் வாங்கிடலாம். பட் நீங்கள் எதுவுமே எழுதலை அப்படிங்கிற போது கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கிடைக்க வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு கிஷோர் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தமிழ் பேராகிராஃப் கொஸ்டின் ஆன்சரில் வந்து 2 பேஜ் வந்து எழுதியிருக்கேன், 6 மார்க் கிடைக்குமா, நல்ல ஹேண்ட் ரைட்டிங் எழுதியிருக்கேன், அதே போல் ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணியிருக்கேன், அதே போல் தான் இங்கிலீஷ்லையும் செஞ்சுருக்கேன், எனக்கு வந்து கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ தான் நீட்டாக எழுதினாலும் சரி, எவ்வளோ தான் ஹேண்ட் ரைட்டிங் பெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பட் அதில் வந்து கண்டென்ட் இருக்கணும். ஸோ கான்செப்ட் இல்லாமல் நீங்கள் ஏதாவது கதை எழுதி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து மார்க் கிடைக்காது. பட் அந்த கேட்டுக்க கொஸ்டின் ரிலேட்டடாக நீங்கள் வந்து கரெக்டாக எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரிலேட்டடாக எழுதினா கூட போதும், உங்களுக்கு பாதி மார்க்காடு கிடைக்கும். நெக்ஸ்ட் விஷால் அப்படின்ற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க, ஃபிசிக்ஸ் 1 மார்க்னு அடிச்சுட்டு கரெக்ட் ஆன்சர் ரைட் பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து மார்க் போடுவாங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அடிச்சுட்டு எழுதினாலும் சரி கரெக்டாக எழுதிங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க் கிடைக்கும். அதே போல் ஃபிசிக்ஸில் 1 மார்க்கில் 11 கரெக்டு, 5 மார்க்கில் 2 மார்க் தான் வரும், பாஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13 மார்க் தான் வருது. ஸோ 15 எடுத்தால் தான் நீங்கள் பாஸு. ஸோ ரிமைனிங் ஏதாவது நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ணி அது ரிலேட்டடாக எழுதியிருக்கணும், இல்லை ஃபார்மில் ஏதாவது நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா கண்டிப்பாக மார்க் கிடைக்கும், ஈஸியாக வந்து பாஸ் மார்க் போட்டுருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணிட்டேன். இனி வந்து அடுத்து ஏதாவது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்து பார்ட் 3ல வந்து உங்களுக்கு நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.